ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட் இஸ் லவர் 2020. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் ரோஸ்ட். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாழைக்காய் ரோஸ்ட் செய்ய என்னென்ன வேணும்னு பார்த்தலாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 வாழைக்காயை வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் சீவிட்டேங்க. தோல் சீவி நல்லா கழுவி இந்த மாதிரி வந்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. உங்கள் காரத்தை பொறுத்து எடுத்துக்கலாம். மல்லித்தூள் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. மஞ்சள் தூள் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஹாஃப் லெமன் ஜூஸ் வந்துட்டு புழிஞ்சு வச்சுருக்கேங்க. பெரிய லெமனாக இருந்துச்சு ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கிட்டு, சின்ன லெமனாக இருந்தால் ஒரு லெமன் எடுத்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு, இது போக வந்து தண்ணியும் எண்ணெயும் தேவையான அளவுக்கு வேணுங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் எடுத்துக்கலாங்க. இதில் வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துக்கலாம். எல்லா பக்கம் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கணும். மசாலாலாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ வந்து நான் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கடலை மாவு வந்து முன்னாடி சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள் மசாலாலாம் எல்லா வாழைக்காயும் நல்லா கோட் ஆயிடுச்சுங்க. நான் வந்து தண்ணி எதுவும் ஊற்றலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக ஊற்றணுங்க, இல்லைன்னா வந்துட்டு தண்ணியாட்ட போயிடும். ஏன்னா நம்ம இதை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து தண்ணியாக ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து ரோஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ இதை வந்துட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் வந்துட்டு நம்ம வந்து நல்லா ஊற வச்சிடலாம். ஊறட்டும். இப்போ பாருங்கள் ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு நல்லா ஊறிடுச்சுங்க. நான் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு தவா ஒன்று சூடு பண்ண வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம், அதனால் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காய்ச்சதும் நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம்ல, கலக்கி வச்சுருக்கோம்ல, அந்த வாழைக்காயை வந்துட்டு நான் ஒன்றா போட்டு ரோஸ்ட் பண்ணிக்குவேங்க. நீங்கள் வந்து மொத்தமாக போட்டு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா சரியாக ரோஸ்ட் ஆகாது. அதனால் வந்து நான் ஒன்றா போட்டுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சைடு வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வைக்கலாம். ஒரு சைடு வந்தது நம்ம வந்துட்டு இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாங்க. ஒன்றொன்னா திருப்பி போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ஏன்னா மசாலாலாம் கரிஞ்சு போயிடும், வாழைக்காய் வந்து வேகாது. இந்த மாதிரி 2 பக்கம் நல்லா ஈவனாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா வாழைக்காயும் சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணாமல் அரிசி மாவு வந்துட்டு இன்னொரு ஸ்பூன் சேர்த்து நம்ம வந்து எண்ணெயிலையும் பொரிச்சு எடுக்கலாங்க. அதுவும் நல்லா மொறுமொறுன்னு நல்லா சிப்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். அது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட வாழைக்காய் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரைஸ் கூடலாம் நல்ல ஒரு சைட் டிஷ். வெரைட்டி ரைஸ், ரச சாதம்லாம் சூப்பராக இருக்கும். இதை வச்சு சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.